வாசிப்போம். ஒரு காமன் நேரம் கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பார்த்து கடந்து செல்வோம். வாசிப்போம். ஏசாயா 59 அதிகாரம். தொடர்ந்து ஒரு 4-5 வாரங்களாக ஆவியானவரை குறித்ததான அற்புதமான வெளிப்பாடுகளை உங்களோடு பேசி வருகிறேன். பேசுகிற எனக்கே தெரிகிறது, புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், பிடித்து கொண்டவர்கள் அதிக பாக்கியவான்கள். வாசிப்போம். ஏசாயா 59:21 வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருள் இருக்கிற என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கையா இருக்கிறது என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். இதுவரைக்கும் ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு உமக்கு கொடுத்து மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வந்து பலிக்கட்டும். எப்பொழுதும் கூட உம்முடைய ஆவியானவரை கொண்டு உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக ஆவியானவரே உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும்படியாக விட்டுக் கொடுக்கிறோம். கண்கள் திறக்கப்படுவதாக, இருதயம் திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக, ஒரு மனப்பாட்டுக்குள்ள ஒரு நிலைக்குள்ள எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் வருவதாக, உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஆவியானவரை குறித்து சத்தியங்களை பார்த்து வருகிறோம். ஆவியானவரும் வார்த்தையும் அல்லது ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் பிரிக்க முடியாத ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்கிற பேர்ல இந்த பூமியில வந்தது, நமக்குள்ள வாசமா இருக்கிறது. கவனிங்க, வார்த்தையையும் இயேசுவையும் முக்கியப்படுத்துகிற அநேகர் ஆவியானவரை விட்டு விடுகிறார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, நான் உன்மேல் அருள் இருக்கிற என்னுடைய ஆவியையும் நான் உன் வாயில் அருள் இருக்கிற என் வார்த்தையும், வார்த்தைனா இயேசு, இயேசு வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. உன் வாயில் அருள் இருக்கிற அந்த வார்த்தையும் உன்னை விட்டும் உன் சந்ததியினுடைய சந்ததியை விட்டும் என்றென்றைக்கும் நீங்குவதில்லை என்று உடன்படிக்கை வர பண்ணியிருக்கிறாராம். ஆகவே வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற நாம், இயேசுவை உயர்த்துகிற நாம், அதே இடத்துல ஆவியானவரையும் உயர்த்தும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்று கேட்டால், இயேசுவை விட, வார்த்தையை விட, தேவனை விட கொஞ்சம் கூட குறைந்தவராய் இருக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. புரியுதா? பிதாவாகிய தேவனை விட, இயேசு கிறிஸ்துவை விட, வார்த்தையை விட கொஞ்சம் ஆவியானவர் குறைஞ்சவர் அப்படி இல்லை. பிதாவாகிய தேவன் எந்த லெவல்ல இருக்கிறாரோ அதே லெவல்ல கொஞ்சம் கூட குறையாம ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவானவர் எந்த லெவல்ல உயர்ந்து இருக்கிறாரோ அதே லெவல்ல கொஞ்சம் கூட ஆவியானவர் குறையாதபடிக்கு உயர்ந்து இருக்கிறார். வார்த்தை எவ்வளவு வல்லமையா வேலை செய்யுமோ அதே லெவல்ல கொஞ்சம் கூட குறையாம ஆவியானவர் வேலை செய்கிறவராய் இருக்கிறார். மொத்தத்துல சொல்ல போனா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பிரிக்க முடியாத ஒரு கூட்டு நபர்கள். எப்படி மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று முப்பரிமாணம் உடையவனாய் இருக்கிறானோ அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரும் முப்பரிமாணம் உடையவர்களாக மூன்றில் ஒன்றாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். மனிதன் மூன்றில் ஒன்று. இப்ப ஆவியா? ஆமா. ஆத்மா இருக்குதா? இருக்குது. சரீரம் இருக்குதா? இருக்குது. இவன் மூன்று மனிதனா? இல்ல, ஒரே மனிதன். ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது, மூன்று இருக்குது. ஆனா அவன் மூன்று அல்ல, மனிதன், ஒரே மனிதன். அதே போல பிதா இருக்கிறாரா? எத்தனை பேர் இருக்கிறாருன்றீங்க? குமாரன் இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரா? மூன்று பேர் இருக்கிறாங்களா? ஆனா மூன்று பேரா? இல்ல, ஒரே நபர். ஆனா மூன்று பேர் இருக்கிறாங்களா? மூன்று பேர் இருக்கிறாங்க. ஆனா மூன்று பேரா? இல்ல. குழப்பமே வந்துடக்கூடாது. ஒரே கடவுள் தான் நமக்கு, ஒரே தெய்வம்,
ஒரே நபர், ஒரே வல்லமை படைத்தவர் தான். அது யாருன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவரை பார்க்கணும், நம்மளை புரிஞ்சுக்குங்க. நமக்கு ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்குது. சரீரம் வெளியே இருக்குது, அதுக்குள்ள ஆத்துமா இருக்குது, அதுக்குள்ள ஆவி இருக்குது. அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றில் ஒன்றாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் மூன்றும் நிறைந்து ஒரு மனிதனாய் பிரதிபலிக்கிறான். அதே போலதான். சரி, ஆகவே இயேசுவுக்கு எந்த இடமோ, நான் ஒரு காரியத்தை காமிச்சு வர்றேன். 4 வாரத்தில் 4 முக்கியமான காரியங்களை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இப்போ ஒரு முக்கியமான கருத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்ல போறேன். இயேசுவுக்கு என்ன இடம்? இல்லை முடிக்க போறான், அதனால சொல்ல போறேன். சரி, முடிக்கிறீங்க, ஆரம்பிக்க போறான் இப்போ தானே? இல்லை, முடிக்க போறான். ஆனால் அந்த முடிவு பிரசங்கத்துக்கு ஆரம்பமா ஒரு கருகரான காரியத்தை சொல்ல போறேன். 3 வாரமா 4 வாரமா சொன்னேன். வார்த்தை ஆவி. வார்த்தையினால உலகம் உண்டாக்கப்பட்டது, சுவாசத்தினாலும் உலகம் உண்டாக்கப்பட்டது. வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்கினார், தம்முடைய சுவாசத்தினாலும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இது புரியாதவங்க தொடர்ந்து இந்த 3 வார செய்தியை கேட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்போ ஆவியானவர் அங்கே இருக்கிறாரு. இப்போ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இடமோ அதே இடம் பரிசுத்த ஆவியானவருக்கு. வாசிப்போம். எபேசியர்கள் நிருபம், எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1:20 நான் வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கத்தக்கதாக, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக. எத்தனை நாமத்துக்குங்க? எந்தெந்த நாமம்? இம்மையிலும் மறுமையிலும், இன்னும் சொல்றேன் பாதாளத்திலையும் இருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரத்தில் வரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எல்லாவற்றையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக, சவு முட்டாய் இழுத்த மாதிரி 2 தடவை இழுத்திருக்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக, அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக. யாரு? இயேசு. அவரை உயர்த்தி உன்னதங்களில தம்மோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். யார? இயேசுவ. யாரு? பிதாவாகிய தேவன். அப்போ இயேசுவுக்கு அவ்வளவு உயர்ந்த இடம் இருக்குது. ஆனா ஆவியானவர் கொஞ்சம் குறைஞ்சவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப வாங்க, நம்ம நினைச்சிட்டோம். இப்போ ஒன்று அநேகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப வாங்க பார்க்கிறேன். ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எதாங்க? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்ப பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் கீழ் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப சேர்ந்து வாசிப்போம். தேவ ஆவியானவர் எதன் மேல்? எத்தனை பேருக்கு புரியுது? நான் புரியல. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் நிறைந்திருந்தது. ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக, ஜலத்தின் மேலாக, ஒழுங்கின்மையின் மேலாக, இருளின் மேலாக, இயேசு எப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்து நின்றாரோ, ஆவியானவர் கொஞ்சம் கூட குறையாம அதே இடத்துல எல்லாவற்றிற்கும் மேலாக நின்று அசைவாடி கொண்டிருந்தார். கொஞ்சம் கூட குறையலங்க வார்த்தை. எல்லாவற்றிற்கும் மேலாக எப்படி இயேசு உயர்ந்திருந்தாரோ அதே போல ஜலத்தின் மேல், அந்த இருளின் மேல், அந்த ஒழுங்கின்மையின் எல்லாவற்றிற்கும் மேலாக யார் அசைவாடி கொண்டிருந்தார்? இயேசு மாத்திரம் இல்லைங்க,
ஆவியானவரும் அப்படியே அசைவாடி கொண்டிருந்திருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் சபையின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒழுங்கின்மையை மாற்றுவதற்காக, இருளை மாற்றுவதற்காக, எல்லா பிசாசுடைய கிரியைகளை மாற்றுவதற்காக, எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் மேலாக அங்க வாசிச்சொல்ல, துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும், அப்புறம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் வேறுபட்டிருக்கிற எல்லா நாமத்திற்கும். அப்போ அந்த ஒழுங்கின்மை வெறுமை இருள் மேல அங்க ஆவியானவர் அசைவாடினார்னா, அப்படி ஒழுங்கின்மையும் வெறுமை இருளும் ஆக்கி போட்டவன் யாரு? பிசாசு. புரியுதா? அப்ப அங்க பிசாசுகளுக்கு மேல இயேசு உயர்ந்திருக்கிறார்னா, அப்ப அங்கேயும் யாருதான் உயர்ந்திருக்கிறார்? ஆவியானவரும். ஒழுங்கின்மை வெறுமை இருள் மேல மாத்திரம் இல்ல, அந்த ஒழுங்கின்மை வெறுமை இருளும் ஆக்கி போட்ட பிசாசுகளுக்கு மேல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சரி, எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்திருக்கிறார். இரண்டாவது, அவருக்கு பேர் விடுவிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் குறித்து பல காரியங்களை சொல்லிட்டே வர்றேன். இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன். அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறவர். பைபிள்ல போட்டுக்குது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே. அப்புறம் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அதே இடத்துல ஆவியானவர் எங்கேயோ மனசெல்லாம் புல்லரிக்குது எனக்கு. விட்டா கதறி கத்திரி அந்நிய பாசையில. ஆவியானவர் எங்கேயோ. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாங்க, ஒண்ணுமே பண்ண வேணாம். உக்காந்து மணிக்கணக்கா நேரத்தை எடுத்து பிரயாசம் எடுத்து கதவை சாத்தி அந்நிய பாஷையில ஆவியானவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆவியானவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு கூட கொஞ்சம் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு. பைபிள் படிக்கிற அறிவு கூட கொஞ்சம் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா அந்நிய பாஷை பேசுறதுக்கு அறிவு தேவையில்லை. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு தேவையில்லைங்க. ஒன்னே ஒண்ணு தேவை, உங்க வாயை விட்டு கொடுங்க. கர்த்தட்ட வாயை திறந்து நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க. ஜலத்தின் மேல் ஒழுங்கின்மை இருள் மேல அசைவாடின ஆவியானவர் என்னை மேல ஆளுகை செய்யுங்க சொல்லி வாயை மாத்திர விட்டு கொடுத்து நீங்க உங்களை அர்ப்பணிச்சு முழங்கால போட்டுருங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சுட்டாருன்னா, இதுவரைக்கும் மாறாத ஒழுங்கின்மை, இதுவரைக்கும் மாறாத வெறுமை, இதுவரைக்கும் மாறாத இருளின் ராஜ்யம் உங்களை விட்டு விலகிறத நீங்க கண்ணால பார்ப்பீங்க, அனுபவிப்பீர்கள் என்று நானு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நிச்சயமாய் விடுதலை ஆவீர்கள். பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையாக முடியலைங்க, ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆவியானவர் விட்டு கொடுங்கன்றேன். ஆவியானவரை உள்ளத்துல வரும்படி உங்க வாயை நாக்க தொடும்படி ஒப்பு கொடுங்கன்ற கதவை சாத்திட்டு கர்த்தருக்கு முன்னாடி நீங்க மாற வேண்டியது அவசியம் இல்ல. அவர் வரும்போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விடுதலை ஆவீர்கள். அவருக்கு பேரு விடுவிக்கிற ஆவியானவர். விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துவீர், சாட்சியாய் நிறுத்துவீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர். பரிசுத்த ஆவியே, பக்தக துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தக துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, பாவம் குறைகளா இயேசுவின் நாமத்தினால இருப்பவரே, தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருகிறவர், விடுதலை தருகிறவர், விடுதலை தருகிறவர். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசத்தோட கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த பாவ இருள் உங்களை விட்டு மாறுவதை நீங்க உணர்வீர்கள். எதிர்பார்ப்போட ஜெபத்தோட அர்ப்பணிப்போட என்கிட்ட பேசுங்கன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவியானவருடைய குறித்த சத்தியத்தை கேட்டு முடிக்கும் போது நீங்க ஒரு முடிவுக்கு வந்து நிப்பீங்க. வாழ்ந்தா அவருக்காக வாழ போறேன் ஒரு அர்ப்பணிப்பு வரும் பாருங்க. நான் வந்து உங்க மண்டையை போட்டு திருக முடியாது. 1000 பேர் ஆலோசனை சொல்றதை காட்டிலும் ஒரு ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சா போதும், எல்லா காரியத்தையும் மாறுதலாய் முடிய பண்ணுவான், மாறுதலாய் முடிய பண்ணுவான். அவர் இல்லாம மாற முடியாது. நான் உங்க வீட்டுக்கு வந்து
நீங்க தண்ணி அடிக்காதீங்க, பீடி குடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, நான் ஆபோசனை பத்தி தரமாட்டேன், நீங்க காணிக்க போடக்கூடாது அப்படின்னு நான் உங்களை மாம்ச பிரகாரமா பார்த்து பேசி தள்ளி வைக்கிறத விட தள்ளப்பட்ட உங்களை சேர்த்துக் கொள்கிற ஆவியானவரை உள்ள விட்டா போதும். நான் போய் மைண்ட்ல செய்ய முடியாத வேலையை அவர் இருதயத்துக்குள்ளே போய் செஞ்சிருவாரு. அவரால் முடியாத காரியம் என் பலத்தினால முடியாது, என் பராக்கிரமத்தால முடியாது, என் அறிவுனால முடியாது. ஆனா நான் பிரசங்கிக்கிற ஆவியானவரால உங்களையும் மாற்ற முடியும், உங்க குடும்பத்தையும் மாற்ற முடியும். ஒரே ஒரு காரியம் விட்டு மட்டும் கொடுத்துருங்கன்றேன். காட்டாமா நான் தாலா பாலான்னு பேச ஆரம்பிச்சிருங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு உங்க பாவம் ஒரு பெரிய தடையா இருக்க முடியாது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் தடையா இருக்க முடியாது. அதை தகர்த்து எறிகிறதே இவர் தானே. இவர் இல்லாம எப்படி நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியும்? ஆவியானவர் எங்கேயோ, அவர் இல்லாம நீங்க விடுதலை ஆகவே. நான் விடுதலை ஆகிட்டு விட்டுட்டு நான் அப்புறம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள பாஸ்டர்னா சாகு வரைக்கும் வர முடியாது. ஏன்னா உங்களால விட முடியாதுன்றது தெரியும். உங்களை விட வைக்கிறதுக்கு தான் இவர் வர்றாரு. இவருக்கு பேரு விடுவிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னா அப்ப எங்க இருந்தா தானே விடுதலையாக முடியும். அவர் இல்லாம நான் பாட்டுக்கு விடுதலையாக போறேன், நான் என் பாவத்தை விட போறேன் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். வாழ பொழுது விடவே முடியாது. அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் எழும்பி நிற்பீர்கள். அவர் வரும்போது, யார் வரும்போது? ஆவியானவர் வரும்போது. இப்படி சொல்றேன், ஆவியானவர் வரும்போது இப்போ உங்களுக்கு எதிராக ஒண்ணு வருது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது. நான் பாயிண்ட்டுக்கு, சத்துரு வரும்போதும் உள்ள இருக்கிற ஆவியானவர் வரும்போதும், இப்ப இது வெளியிருந்து போராடும் போதும் இவருக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா இவர் போராட ஆரம்பிச்சிருவாரு. இவர் போராடி ஆரம்பிச்சுங்களேன், நீங்க போராடுற வரைக்கும் ஜெயிக்க முடியாது. ஆனா இவர் உங்களுக்காக போராட ஆரம்பிச்சுட்டாருன்னா நிச்சயமா நீங்க ஜெயிப்பீர்கள். எந்த பாவமும் உங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே நிக்க முடியாதுங்க. ஏன்னா நிச்சயமா இவர் தான் ஜெயிக்க போறாரு. ஆவியானவர் வரும்போது நமக்காக கொடி பிடிக்கிறவராய் இருக்கிறார். ஜெயக்குடி. நீ ஜெயிக்க பிறந்தவன், பாவத்தை மேற்கொள்ள பிறந்தவன். நீ பாவி அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, ரத்தத்தினால கழுவப்பட்டவன். நீ ராஜா, ஆசாரியன், ராணி அப்படி சொல்லி அவர் உங்களுக்குள்ள இருந்து பேசி 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 போராடி 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 போதித்து போதித்து வெளியே வர்ற அந்த சத்துருவின் வெள்ளம் போல வர்ற பாவத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தவிர யாராலையும் உங்களை பாவத்தை ஜெயிக்க வைக்க முடியவே முடியாது, முடியவே முடியாது. விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் இருந்து எங்களை சாட்சியாய் இருந்து தினம் சத்தியம் வழி இதுவே, வழி இதுவே, வழி இதுவே. எப்ப சொல்லுவாரு? வலதுபுறமும் இடதுபுறமும் கண்ணு காது போகும்போது, ஒயின் ஷாப்பு, விபச்சார கொட்டகை, பாவம் இதுக்கு போகும்போது உள்ள ஆவியானவர் இருந்தா சொல்லுவாரு. அவர் இல்லாட்டினா சொல்ல முடியாது, அவர் இல்லாட்டினா சொல்ல முடியாது. அவர் இருந்தா வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று பின்னால் இருந்து சொல்லுற சத்தத்தை உங்க காது கேட்கும், காது கேட்கும். எத்தனையோ பேர் கத்திரி வரைக்கும் பேசி இருக்கிறார். நீங்களே சொல்லுங்க, எத்தனை முறை நீங்க வழிக்கு விழுகிற நிலைமை வந்துச்சு. அந்த பாவத்துக்குள்ள, அந்த வேசித்தனத்துக்குள்ள, அந்த குடிக்குள்ள போகிற வாய்ப்பை எத்தனை முறை பிசாசு உண்டாக்கி கொடுத்தான். ஆனா அத்தனை முறையும் நீங்க விழாதபடி இன்னைக்கு நிக்கிறீங்கன்னா நீங்க உங்க திறமையில நிக்கலங்க. யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து, நான் வரல, நான்லாம் வந்து நிக்கலப்பா, நான் வந்து நின்றேன்னா நீங்க போறப்ப நான் வந்து பின்னாடி பிடிச்ச, நான்லாம் வரல, நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருந்தேன், ஏசு வேண்டு உட்காந்துருந்தேன். ஆனா நான் பண்ண பிரசங்கம், ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேற்றும்படி உங்களோட பின்னாடி இருந்து பேசுனதுனாலதான் உங்களோட சேர்ந்த ஒரு கூட்டத்தார் பாவத்துல படுத்து கிடக்கும் போது நீங்க இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா யாரோ ஒரு நபர் உங்களுக்கு பின்னாடி இருந்து பேசியிருக்கிறாருங்க. அவர் தான் நான் பிரசங்கிக்கிற பரிசுத்த ஆவியானவர். சத்துரு வெள்ளம் போல வரும்போது
அவர் உள்ள இருந்து போராடி போதித்து கொடிபிடித்து உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார், சீர்படுத்தி இருக்கிறார், ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். இப்ப தைரியமா சொல்றேன், இன்னும் எனக்கு பாவத்தை விட முடியல, வெளியே வர முடியல அப்படின்னு சொல்றவங்க வாயை திறந்து கதவை சாத்தி உங்களுக்கு வர்ற பாஷையை பேசுங்க. ஆவியானவருக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என் மேல ஊற்றுங்க சொல்லி தாகமாய் இருப்பீர்களானால் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை பரிசுத்தவான் மேல் ஊற்றுவேன்னு சொல்லல, நீதிமான் மேல மாத்திரம் ஊற்றுவேன்னு சொல்லல. நீ பாவியா இருந்தாலும் தாகமா இருந்தா போதும், கர்த்தர் ஊத்துவேன்றாரு. உன்னை நிரப்புவேன், உன்னோடு பேசுவேன், போதிப்பேன், போராடுவேன். இதுவரைக்கும் நீ போன பாவ பாதையில நீ போகும்போது நான் உன்னை வழி மாறி இல்ல வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லி நான் பேசி உன்னை திருத்தி கொண்டு வருவேன், சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், நிலைநிறுத்துவேன். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி உங்க பாவம் பெருசே இல்லை, பாவம் தடையும் அல்ல, பாவம் தடையும் அல்ல. நான் பாவியா இருக்கிறேனே பரிசுத்த ஆவி நிரப்புவாரா? நிச்சயமா நிரப்புவாரு, நிச்சயமா நிரப்புவார். தாகம் இருக்குதா, பசி இருக்குதா? இவ்வளவு தூரம் 4 வாரமா கரடியா கதறாரே பரிசுத்த ஆவியானவர், இவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கொஞ்ச நாச்சும் வாஞ்சை, தாகம், என்னை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு தாகம் இருக்குதாங்க. அது வரலாற்றுல மனுஷனே இல்லை, மனுஷியே இல்லைங்க. போராடுறாரு. உங்களுக்கு தகுதி இயேசு, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக பாடுகள் பட்டு உங்க ரத்தத்தினால என் பாவத்தை கழுவி இருக்கிறீங்க, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கன்னு சொல்லி தாகமா இருங்க. அவர் உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். அவர் வரும்போது எந்த பாவத்துல பலவீனப்பட்டு விழுந்தீங்களோ அந்த பாவத்தின் மத்தியில் நீங்க பலன் அடைந்து, வசனம் இருக்குதுல்ல, அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் ஆதியாகமத்துக்கு பின்னாடியா இருக்குது, யோவானுக்கு பின்னாடியா? சரி விடுங்க, சரியா இருந்தா அப்போஸ்தலர் 1:8. வரலாற்றுனா பலன் அடைய முடியாது. வரும்போது எப்போ வருவாரு? தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை. நீங்க தாகமா ஆசையா இவ்வளவு ரகசியம் இருக்குதாப்பா, கொஞ்சம் ஊத்துங்க ஆண்டவரே, நிரப்புங்கன்னு சொல்லி உண்மையிலேயே மாறணும்னு ஆசைப்பட்டா, மாறாதவங்களுக்கு நான் பேசலை, மாறணும்னு ஆசைப்பட்டா, குடியினாலும் விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் பொடியினாலும் போயனத்தினாலும் பொட்டணத்தினாலும் மயங்கி நிலை தடுமாறி கிடக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில மாறணும்னு நினைக்கிறீங்களா? யார்கிட்டையும் உட்காராதீங்க, என்கிட்ட வந்து உட்காராதீங்க. நான் மாறுறதுக்கு என்னென்ன சரி என்கிட்ட கூட கேட்காதீங்க. நான் சொல்றது கூட தப்பா சொல்லிடுவேன். உங்களுக்கு சரியாய் சொல்லுகிற ஒருவர் இருக்கிறார், அவரை நான் சரியா சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட போய் உட்காந்துருங்க. என்ன மேல ஊத்துங்க ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. நான் பலன் அடைய விரும்புகிறேன், பாவத்தை ஜெயிக்க விரும்புகிறேன், பாவத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன். அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எனக்கு பிடிக்கல, அது மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் செய்ய முடியாத பெரிய வேலையை நீங்கள் வாஞ்சிக்கிற ஆவியானவர் ஒரு ராத்திரியில செஞ்சிருவார். உங்க பொண்டாட்டி புருஷன் யாரும் அடக்க முடியாத உங்களை அடக்குகிற ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவர் ஆவியானவர் மாத்திரம்தான். ஏன்னா ஆடுறது நீங்கள் அல்ல, உங்களை அடக்கிறதுக்கு ஆடுறது நீங்கள் அல்ல. உங்களுக்குள்ள ஒன்று ஆடிட்டு இருக்குது. உங்க சரீரத்தை பிடிச்சி உட்கார வச்சிடலாம் புருஷன் முன்னாடி யாருனாலும், ஆனா உள்ள இருக்கிற இந்த பாவ மனுஷனை அடக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த பாவ மனுஷனை அடக்கிற ஒரே ஒரு சக்தி இருக்குன்னா அது பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. அவர் வரும்போது, அவர் உங்களை நிறைக்கும் போது, அவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கும் போது நீங்கள் பலன் அடைந்து வீட்டிலேயே சாட்சி இல்லாத நீங்க வீட்டுல சாட்சி, அப்புறம் சபையில சாட்சி, அப்புறம் ஊர்ல சாட்சி, அப்புறம் உலகத்துல சாட்சி, எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். விடுதலை தருகிறவர் அவர்தான். அவரெல்லாம் நீங்க விடுதலையாக முடியாது, யாராலையும் விடுதலையாக முடியாது, யாரும் உங்களை விடுவிக்க முடியாது. குடிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க போய் அது என்னது குடியை மறக்கிறது எப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க பாருங்க. அங்கே போய் உட்காந்தீங்கன்னா ஏதாவது மருந்தை கலைச்சி கொடுத்துருவாங்க. அதுவும் ஒரு போதை கழுதை தான். அதை சாப்பிட்டு அந்த 1 மணி நேரம் அப்படியே கிருக்குன்னு கிடப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துடியா பாருங்க, உள்ளே இருந்து டாப்பான்னு அவனை அடக்க முடியாது. அந்த மருந்துக்கெல்லாம் அடங்க மாட்டேன்.
அடங்க மாட்டானா? அவன் அடக்கிற ஒரே ஒரு நபர் இயேசு மாத்திரம். ஆவியானவர் மாத்திரமே, ஆவியானவர் மாத்திரமே, ஆவியானவர் மாத்திரமே, ஆவியானவர் மாத்திரமே. சொல்லணும் துடிக்குது, சொல்லக்கூடாதுன்னு மனசு லேட் ஆயிடுச்சேன்னு பார்க்குது. ஒரே வசனத்தை வாசித்தா வேணாமா? வாசிக்கிறோன்றவங்க அல்லையா சொல்லுங்க, கையை வைத்துங்க பார்ப்போம். வாசிப்போம். ரோமர் 8. அருமையா ரைமிங்க. நம்ம என்னத்தை பேசுறோம்? ஆவியானவர் பேசுறாரு பாருங்க. அங்க ரோமர் அப்படியே விறுவிறுன்னு வாசிப்பேன். ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிடணும். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் இல்லை 8 நான் வாசிக்கிறேன். 8 புரியலாட்டினா மண்டையில் கொட்டு. நான் வாசிக்கிறேன். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல தேவன். மேலும் கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தவர்களில் எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தவர்களில் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை. இப்போ ஒரு பாயிண்ட் முக்கியமாக நான் புரியக்கூடாதுன்றத வேகமாக வச்சுட்டேன். எல்லாம் என்ன புரிஞ்சுங்க பார்ப்போம். திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு. ஐயா, நீ ஆவிக்குரியவனா அடக்கணுமா? மேல சொல்றாரு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்ப சேர்ந்து நான் வாசிக்கிறேன். 9. தேவனுடைய ஆவி எங்கங்க? நீங்க மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கணுமா? ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணுமா? தேவனுடைய ஆவி உங்களில் எங்க? உங்களில் வாசமாயிருந்தால். இப்போ 9வது வசனம் இல்ல 10வது வசனம். மேலும் கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருந்தால். எங்க இருந்தா? 2வது முறை அந்த வார்த்தை வந்துருச்சு. இப்ப 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தவர்களில் எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். ஒரு 3 வசனத்துக்குள்ள உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்குள் இருந்தால் சொல்லி 3 முறை வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்குள்ள இருக்காம உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம்.